3500 கன அடியை விடுங்க. தமிழகத்திற்கு காவிரியில் வரப்போகும் 10,000 கன அடி நீர் ஒரே இரவில் மாற்றம். தமிழகத்துக்கு 15 நாட்களுக்கு தினமும் 3500 கன அடி தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. ஆனால் இன்னும் தண்ணீர் திறக்கப்படவில்லை. இந்த நிலையில்தான் 3500 கன அடிக்கு பதில் 10,000 கன அடி தண்ணீரை காவிரியில் திறக்க வேண்டிய நிலைக்கு கர்நாடகா தள்ளப்பட்டுள்ளது. ஒரே இரவில் என்ன நடந்தது என்பது பற்றி இங்கு பார்க்கலாம். கர்நாடகாவில் உள்ள KRS மற்றும் கபினி அணைகளில் இருந்து நேரடியாக காவிரியில் தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்கப்படும். ஆனால் தென்மேற்கு பருவமழை பொய்த்து போனதால் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தமிழகத்திற்கு கர்நாடகா சார்பில் முறையாக தண்ணீர் திறக்கப்படவில்லை. இதற்கிடையேதான் தமிழகத்திற்கு காவிரியில் 15 நாட்களுக்கு தினமும் 3500 கன அடி தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என காவிரி நீர் ஒழுங்காற்று குழு பரிந்துரை செய்தது. இதனை ஏற்று தமிழகத்திற்கு 15 நாட்களுக்கு தலா 3500 கன அடி தண்ணீர் திறக்க காவிரி மேலாண்மை ஆணையம் கடந்த 29ஆம் தேதி உத்தரவிட்டது. ஆனால் தற்போது வரை கர்நாடகா தண்ணீர் திறக்கவில்லை. பருவமழை போதிய அளவு பெய்யவில்லை. இதனால் கர்நாடகாவில் குடிநீர் தேவைக்கு மட்டுமே தண்ணீர் உள்ளது என கர்நாடகா கூறி வருகிறது. அது மட்டுமின்றி விவசாய அமைப்பினர், கன்னட அமைப்பினர் தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். இது இரு மாநிலங்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில்தான் இன்று அல்லது நாளை முதல் காவிரியில் கர்நாடகா சார்பில் 10,000 கன அடி தண்ணீர் திறக்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதாவது காவிரியின் நீர்பிடிப்பு பகுதியான குடகு மாவட்டத்தில் பல இடங்களில் கடந்த ஒரு வாரமாக மழை பெய்து வருகிறது. இதனால் KRS அணைக்கு வரும் தண்ணீரின் அளவு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. தற்போது KRS அணையின் நீர்மட்டம் 100 அடியை, மொத்த கொள்ளளவு 124 நெருங்கி வருகிறது. அதேபோல காவிரியில் தமிழகத்திற்கு தண்ணீர் வழங்கும் இன்னொரு அணையாக கபினி உள்ளது. இதன் நீர்பிடிப்பு பகுதி என்பது கேரளாவின் வயநாடாகும். வயநாட்டில் நேற்று காலை முதல் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. இதனால் கபினிக்கு வரும் நீரளவு அதிகரித்துள்ளது. கபினி அணையும் முழு கொள்ளளவை எட்டும் நிலையில் உள்ளது. இன்று காலை நிலவரப்படி கபினி அணைக்கு உள்ளே வினாடிக்கு 15,500 கன அடி நீர் வருகிறது. தற்போது அணையின் நீர்மட்டம் 2,274 அடியை தாண்டியுள்ளது. இதனால் கபினி அணையின் பாதுகாப்பு கருதி தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. கபினியில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டால் அதுகபிலா ஆற்றின் வழியாக நரசிபுரா பகுதியில் உள்ள சங்கமம் வந்து காவிரி வழியாக தமிழகத்திற்கு வரும். அணை நிரம்பும் நிலையில் உள்ளதால் கபினியில் இருந்து முதற்கட்டமாக வினாடிக்கு 8,000 கன அடி முதல் 10,000 கன அடி வரை தண்ணீர் திறக்க அதிகாரிகள் தயாராகி வருகின்றனர். இது அணையின் பாதுகாப்பு கருதி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.